ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க, எவ்வளோ உழைச்சாலும் எனக்கு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, மன உளைச்சலாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு, என்ன நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தாங்க, என் தலையெழுத்தே இப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இது. நவமி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அரச மரம் இருக்கும் இல்லையா, அந்த அரச மரம் கிட்ட போனீங்கன்னா அங்கே இலைகள்லாம் விழுந்திருக்கும். அந்த இலைகளில் ஒரு 11 இலைகள் எடுத்துட்டு நல்ல செந்தூரம் இல்லை சந்தனம் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா நல்ல குங்குமம், இந்த மாதிரி ஏதானு ஒன்று, செந்தூரம்னா இன்னும் சூப்பர். இதில் வந்து நல்லா குழைச்சி ராம் ராம்னு அப்படின்னு அதில் எழுதி மாலையாக கட்டி 108 தடவை ராம் ராம் ராம்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ராமநாம கீர்த்தனை, இல்லை ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமான் சாலிசா, அனுமார் அனுபூதி, பஜ்ரங்குபான், இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாடுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் ராமநாமமே ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு இந்த என் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு தேர்டையில் வச்சு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஹனுமான் படம் இருந்தால் அதில் போட்டுவிடுங்க. இல்லை உங்கள் நியர்பை கோயிலில் எங்கேயாவது ஹனுமான் ஸ்டாச்சு இருந்ததுன்னா அங்கே அவங்க ஐயர்கிட்ட கொடுத்து அங்கே சமர்ப்பணம் பண்ண சொல்லுங்கள். அப்போ கொடுக்கும்போது என்னோடய கஷ்டம் எல்லாம் தீரணும், நீ உன்னால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும், ஏன்னா ஹனுமானால் முடியாதது ஒன்றுமே இல்லையே, அதனால் அவருக்கு நீ உன்னால் மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு பால் பாயசம், இல்லை நல்ல ஒரு பால்னாலே ஒரு சுபம் இல்லையா, சுபிக்ஷம், பால் பாயசம், பால் பொங்கல், அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமாக கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கடின தவம்லாம் இருக்க வேண்டாம், ஈஸியஸ்ட்டு ஃபார்ம் தான். பால் பாயசமும் பால் பொங்கலோ இதுவே செஞ்சு வச்சு கும்பிட்டா அதுவே நல்லாயிருக்கும்.